ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பர்த்டே வந்துட்டு ஏப்ரல் 28, 27 நைட்டு வந்துட்டு எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். நானே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு இதெல்லாம் கியூட்டாக இதெல்லாம் வாங்கி கொடுத்து இங்கே பாருங்க. இந்த மாதிரி கேக்கெல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கேன், பட் இது வரைக்கும் நான் வாங்கல, சாப்பிட்டதில்லை. சூப்பராக இருக்கு. அப்புறம் இதுவும் செமையாக இருக்கு. எனக்கு 24 வயசு ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் எங்களோட அழகான மெமரி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே செமையா இருக்குல்ல? ஓகே ஓகே கிளம்பியாச்சு. நைட் வந்து சர்ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஜாலியாக, ரொம்ப எக்ஸைட்டிங்காக நல்லாவே முடிஞ்சுது. இன்றைக்கி வந்துட்டு நான் பர்த்டேக்கு வந்துட்டு நான் 3 ட்ரெஸ் எடுத்தேன். அதில் இந்த ட்ரெஸ் வந்துட்டு நைட்டே நான் வியர் பண்ணிட்டேன். எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல டக்குன்னு. இது நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. காட்டனா 500 வந்தது. சூப்பராக இருக்குது. சென்னை சில்க்ஸில் எடுத்தேன். சரி ஓகே, இப்போ போயிட்டு நான் எங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பாய். மெஹந்தி என் தங்கச்சி போட்டுவிட்டா, நல்லா இருக்கா? சரி ஓகே, நான் போயிட்டு பார்க்குறேன். அம்மச்சி வீட்டுக்கு போன உடனேயுமே வந்துட்டு நான் சர்ச் கிளம்பலான்னு சொல்லி போயிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு அந்தோனியார் கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நிம்மதியாக வந்தேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். நான் பாடுவோம். கோடிய புதரின புகழ் பேட்டி, கோடிய புதரின புகழ் பேட்டி. ஓகே, சாப்பாடு எல்லாம் வாங்கியாச்சு. அதை விட என்னோட கையில் இருக்கிற மெகந்தி பாருங்க, அழகா இருக்குல்ல? நானும் அந்தோனியும் ஜானும் அடிக்கிற வெயிலுக்கு நான் கோயிலிருந்து வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு ஒரு ஜூஸ் கடையில் நிறுத்திட்டேன். கரும்பு ஜூஸ் ஆளுக்கு ஒன்று வாங்கி குடித்தோம். அப்படியே ஜில்லுன்னு இறங்குச்சு, செம்மையாக இருந்தது. வெயிலுக்கு டைமில் வந்துட்டு கண்டிப்பாக நிறையா ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் அதிகமாக ஜூஸு, மோர் இதெல்லாம் நிறையா குடிச்சிட்டே தான் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே மட்டும் கிடையாது, இது எங்கள் அக்கா பொண்ணு, இவளுக்கும் பர்த்டே. ஏதியா எத்தனாவது பர்த்டே இது? 6th பர்த்டே. எனக்கு வந்து 24 பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நாங்கள் எப்படி வருஷம் நாங்கள் இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிக்குவோம். யாதியா எனக்கு இன்னைக்கு என்ன, எனக்கு அப்பன்னா வருஷம் அந்த பர்த்டே இல்ல, இந்த பர்த்டே இல்ல, மத்ததான் அந்த பர்த்டேல வந்துட்டு அவளுக்கு பேச தெரியாது. இந்த பர்த்டேல தான் நல்லா வாய் பேசி பழகிட்டா. ஏண்டி கழுத? இன்னைக்கு அக்காவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற? எனக்கு எனக்கும் தானே பர்த்டே. நாம 2 பேரும் கொடுக்க கூடாது, வேற யாரா தான் நம்மளுக்கு தரணும். கரெக்ட். எனக்கு நிறைய பேர் தந்துட்டாங்க, எனக்கு யாருமே கொடுக்கவே இல்லை. வின்னர்ஸ் தான் கொடுப்பான்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே பாய். முத்து மட்டும் தான் கொடுத்துருவா, வேண்டாம். நல்லா என்னோட பர்த்டேக்கு நானே டெக்கரேஷன்
இதுதான் வந்து என்னோட பர்த்டே அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் 3 ட்ரெஸ் எடுத்துருந்தேன்னு சொன்னேன்ல. காலையில் ஒன்று ப்ளூ கலர் போட்டுட்டேன். இப்போது இந்த ட்ரெஸ், இது வந்து நான் கோயம்புத்தூரில் பிஎஸ்ஆரில் எடுத்தது. நல்லா இருந்துச்சு, நல்லா சிம்பிளாகவும் இருந்தது, நல்லா யூனிக்காகவும் இருந்தது. பேக்கெட்டும் இருக்கும், நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேங்கிள் வேணும்னு சொன்னீங்கன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மெஹந்தி. ஓகே, ரெடி ஆயாச்சு. நல்லா ஜாலியாக இருக்குது. காலையிலேருந்து கொஞ்சம் போர் அடிச்சுது. இனிமேல் தான் அரவிந்த் வருவாங்க. வரவே மாட்டேங்குது. உனக்காக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேங்குது. என்ன பண்ணுறேன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறான். இந்த பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அழகாக இருக்குது, யூனிக்காகவும் இருக்குல்ல. ஆன்டிக் ஜுவல்லரி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸும் வந்துட்டு சிம்பிளாகவும் இருந்தாலும் நீட்டாகவும் இருக்குது. எங்கே வேணாலும் வெளியே வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப கிராண்டெல்லாம் எடுத்தோம்னா எங்கேயுமே போடவே முடியறதில்ல. அதனால தான் வந்துட்டு நான் இந்த டைம் வந்துட்டு ட்ரெஸ் வந்து சிம்பிளாகவே எடுக்கிறேன். 3 ட்ரெஸ் எடுத்தேன், 3மே வந்து காட்டன். நல்லா சிம்பிளாகவும் இருந்தது. ரேட்டும் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. சோழி முடிச்சு ஓகே, தியாவோட கிஃப்ட். ஓகே, பார்பி, வளையல், இதெல்லாம் எடுக்கிறப்பா தாத்தா கூட டிசைன். இது ரிமோட் வச்சுட்டியா பத்திரமா? இன்னும் செட் பண்ணலையா? குடு சாமி. தங்கம்மா டியா, எனக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்களேன் சத்தமா. சாப்பிட்டு விஷ் பண்ணு. ஏ சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் ஒன்னா சொல்லுடி. ஓகே, பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இதை நான் வாங்கிட்டு ஓ நம்ம வண்டி அதுவா? ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு என்ன பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதுதான் அந்த கிஃப்ட்டு. நான் ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் சத்தியமாக நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இது ஓப்பன் பண்ணி காட்டு, எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எல்லா ஏசியுமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். கலர்லயும் இருக்கு. கலர்ல வேணா காசு கொடுத்து கலர் இருக்கு. ஓ, அமௌண்ட் அந்த அளவுக்கு எச் ஆகும். சூப்பராக இருக்குது. ஏசி எல்லாம் நம்ம வாங்குவோமான்னு நினச்சிருக்கேன். நான் இப்போ வாங்கிட்டு இன்னும் இங்கே மட்டும் நாங்கள் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் ஆயிருமா? இந்த வீக்கில் வரேன். இந்த வீக்கில் ஆளுங்க வந்து தான் ஃபிட் பண்ணணும். எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணணும். அதுக்குள்ளே வந்து நான் எங்கள் அம்ச்சி வீட்டில் இருந்தேன். எல்லாருக்கும் அரவி தண்ணி மாற்றி தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இந்த மணி பிளான்ட் வீட்டில் அங்கங்கே வச்சுருப்பேன். எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். பட் எனக்கு தான் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. துணியெல்லாம் வந்து நிறையா இருக்குது, எல்லாம் மடித்து வைக்கணும். ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே ஜாலியாக இருக்குது.
எங்கள் வீட்டில் நீ சும்மாவே வேலைக்கு போக மாட்ட, இதுக்கு மேலே நீ அவ்வளோதான் ஏசி போட்டு ஜாலியாக தூங்கிடுவ, சம்மருக்கு ஃபுல்லாக உங்கள் வீட்டில் தான் இனிமே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே ஜாலியாக இருந்தது. எல்லாத்தையும் ஒரு நாள் வர சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு, வந்தால் ஒரு நாள் நல்லா தூங்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சா? சைடாக வச்சுக்கிடியருவு, இப்படியே வச்சுக்கோ. பார்க்குறீங்களா? வாவ் தங்கமே, வாவ் இன்வைட்டர் ஹெவி டியூட்டி கூலிங் அட். இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுடி அருவு. ஆமாம், 10 years வாரண்டியா? பரவாயில்லையே. தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே ஒவ்வொன்றா. ஆமாம், எல்லாம் இப்போது எங்கள் வீட்டில் எல்லா பொருளுமே இருக்குது. டைனிங் டேபிள் இருக்குது, சோஃபா இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இது மட்டும் இல்லைன்னு ஒரு கவலை, அதுவும் வாங்கியாச்சு. ஓகே, என்னோடய பர்த்டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ரொம்பவே ஜாலியாக, ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப அப்படியே மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட்டு பர்த்டே என்னோடது. அவரோடது கூட போன வருஷம் நாங்கள் கொண்டாடினோம். இந்த வருஷம் வந்துட்டு என்னோடது ஃபஸ்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு வீட்டுக்கு தேவையானது ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபிட் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.